Saturday, being Saturday, is dedicated to our Blessed Virgin Mary also. In today's Gospel, you will cast all our sins into the depths of the sea. Micah chapter 7, verse 19. Lent is a time to experience the mercy of God. Jesus gives us the story of the prodigal son who wished to go his own way. When the going was tough, he realized that in his father's house there was food, hope, and love. He had the courage to return and discovered that his father really loved him and celebrated his homecoming. Lent is an invitation to return home to the Father. The recognition of the sin is the beginning of salvation. Martin Luther. பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உம்மன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தையை இன்று உம்மிடத்தில் நேர்த்ததையா. வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எங்கள் புகலிடம் நீரே அப்பா. அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பார் உந்தன் பிள்ளை நான். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பானவர்களே, தவக்காலம் 2ஆம் வாரம். திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும், அந்தோணிசாமி தெரசப்பா பெரிச்சவர்களுக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார்,
உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் தம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணில் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவுள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ என்றுமே தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். While he was still a long way off, his father saw him and was moved with pity. தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இயேசு மாக்காவியத்திலிருந்து இந்த ஓமையினுடைய மிக அருமையான வார்த்தைகள். சொத்தே வந்து சொத்தை கேட்டது, சொத்து தன்னையே தத்து கொடுத்தது,
தத்து பெற்றதை வித்து எடுத்தது, சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது. அவன்தான் சொத்து, ஆனால் அவனே இந்த அழியக்கூடிய சொத்தை கேட்கிறான். அவரும் தன்னையே தத்து கொடுத்தது. கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. யூதர்களுடைய மரபுபடி முதல் மகனுக்கு கொடுக்க வேண்டும், அடுத்துதான் இரண்டாவது மகன். அதுவும் தந்தை இறந்த பிறகுதான் அவைகள் போய் சேர வேண்டும் என்பது மரபு. மரபை மீறி இந்த தந்தை ஊதாரித்தனமாக, ஊதாரி மைந்தன் என்று சொல்கிறோம், அன்பிலே பண்பிலே இவர்தான் ஊதாரித்தனமாக இருக்கிறார். சொத்து தன்னையே தத்து கொடுத்தது, தத்து பெற்றதை வித்து எடுத்தது. அவன் என்னவோ கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்த மாதிரி சேர்த்து சொத்து மாதிரி அதை போய் தாம்தும்னு அடிமாட்டு விலைக்கு விற்று காசாக்கினான். எதற்காக? சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது. பைத்தியக்காரன், பித்து பிடிச்சவன். இந்த காசாக்கி கொண்டு எங்கே யூதர்கள் இல்லாத பகுதியோ, டயாஸ்பரா என்று அழைக்கக்கூடிய யூதர்கள் இல்லாத பகுதிக்கு சென்று வாழ வேண்டும். ஏனென்றால் யாராவது ஒருத்தர் பார்த்தா, ஆமா அவங்க அப்பன் சொத்தை அழிச்சு கொண்டாந்து வந்து எங்க இதை அழிச்சுக்கிட்டு இருக்குது என்று இவனை திட்டுவார்கள். ஆகவே யாரும் தெரியாத இடமாக போய் இந்த காசை அனுபவிக்க வேண்டும் என்ற இந்த பைத்தியக்காரனுடைய எண்ணம். அதான் பித்து நினைத்தது. Mercy imitates God and disappoints Satan. St. John Chrysostom. இரக்கம் இறைவனை காட்டும், சாத்தானை ஏமாற்றும். உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று மற்றவர்கள் சொல்லக்கூடும். அல்லது சில சமயத்திலே விரக்தியின் உச்சத்தில் நாமே எனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் இவ்வளவு பெரிய பாவி என்று கழிவிரக்கம் என்று சொல்லுவார்கள். தன் மீது எனக்கு மன்னிப்பு கிடையாது. அப்படி ஆண்டு கொண்டவன் தான் யூதாஸ். மன்னிப்பு கிடைக்கும், என் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்று மன்னிப்பை பெற்றவர் ராயப்பர். இறைவன் இரக்கம் கொண்டவர், அன்பை ஆண்டவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கம் கொண்டவர், ஈகை மிக்கவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். ஆகவே இந்த இரக்கத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் பெற முடியும். இந்த தவக்காலம் இரக்கத்தின் காலம், அருளின் காலம். யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாடி தேடி வந்து பரிகாரம், யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பு போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். நான் பிராயச்சித்தமாக என்னுடைய தவறுகளுக்காக பாவங்களுக்காக அழ வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிப்பை யாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் அதை கொடுப்பார், கனிவுடன் கொடுப்பார். ஆணவம் இருக்கின்ற நெஞ்சிலே பள்ளம் இருக்காது, தாழ்ச்சி இருக்காது. எவ்வாறு தண்ணீர் அங்கே தங்காதோ, அந்த இடத்தில் மேடான இடத்தில் தண்ணீர் தங்காதோ, அதுபோன்று இருமாப்பு ஆணவம் நிறைந்த மேடான உள்ளத்தில் ஆண்டவருடைய இரக்கம் தங்க முடியாது. The father's love makes the dead son return to life. இறந்து போனான். இறந்து போய்தல் என்றால் உறவை விட்டு பிரிந்து போதல். தந்தையினுடைய உறவை விட்டு பிரிந்து போனதனால் அவன் இறந்தவனாக கருதப்படுகிறான். உன் தம்பி இறந்து போயிருந்தான், மறுபடியும் உயிர் பெற்று வந்திருக்கிறான். அவனை வரவேற்போம், மகிழ்ச்சி கொண்டாடுவோம். வானகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு பாவி மனம் திரும்பினால், அருமையாக பாடினோம், அப்பா நான் தவறு செய்தேன், வாழ்வு தரும் வார்த்தைகளை விட்டு நான் வேற எங்கு போவேன்? நீதான் அந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை கொடுக்கின்ற தந்தாய் என்ற வார்த்தைகள் நம் உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். தந்தையின் அன்பு இறந்து போன மகனுக்கு வாழ்வளிக்கிறது. அவன் பரிகாரத்துடன் வருகிறான். என்ன பரிகாரம்? மறுபடியும் மகனை போன்று அல்ல, ஒரு வேலைக்காரனை போல, உம்மிடம் ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரரை போல எனக்கு ஒரு இடம் கொடுத்தால் போதும் என்பது அவனுடைய வேண்டுகோள். ஆனால் தந்தை இரக்கத்தின் பெருக்கிலே அல்ல, நீ என்றும் என்னுடைய மகன் என்பதை வாய்ச்சொல்லால் அல்ல செய்கையால் நிரூபித்து காட்டுகிறார். When we confess our sins, God casts them into the deepest ocean, gone forever. Then God places a sign out there that says no fishing.
காரிட்டான் பூம் நமது பாவங்களை அறிக்கையிடும்போது கடவுள் அவற்றை என்றும் அழியும்படி ஆழ்கடலில் அமுக்கி விடுகிறார். அங்கு மீன் பிடிக்க தடை என்ற அறிவிப்பையும் வைக்கிறார். யாரும் வந்து உன்னுடைய பாவ குழிகளை தோண்டி அவைகளை தோண்டக்கூடாது. நதி மூலம் ரிஷி மூலம் இவைகளை எல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் தமிழில். ஏனென்றால் மிக அற்பமாக இருக்கக்கூடும், அல்லது பாவப்பட்ட ஒரு சம்பவங்கள் இருக்கக்கூடும். அவைகள் அல்ல, மாறாக எந்த நிலையிலே இப்பொழுது இருக்கிறாய் என்பதுதான் இறைவன் விரும்புகிறாரே தவிர உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை அவர் கணக்கெடுத்து கொள்வது கிடையாது. ஒரு பாட்டி தினமும் பங்கு சாமியார்கிட்ட வந்து, சாமி கடவுளை இயேசு சாமி வந்தார் அப்படின்னு. அப்படியாமா, சந்தோஷம். இது தினம் தினம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என்ன சொல்லலாம்? அவர் சும்மா சொல்லி வச்சார். சரி பாட்டி, நாளைக்கு இயேசு சாமி கனவுல வந்தாருன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படி. சரி சாமின்னு போச்சு. அடுத்த நாள் வந்து நிற்குது. பங்கு சாமியாருக்கு வைத்த கலக்குது. ஐயையோ, இது என்ன புது கதை விட போதோ தெரியலையே அப்படின்னு. இயேசு சாமி வந்தாரா? வந்தாரு. நான் சொன்னதை கேட்டியா? கேட்டேன் சாமி. என்ன சொன்னாரு? இல்லை சாமி, அதெல்லாம் மறந்துட்டாராம் அவரு. பாவங்களை மன்னிப்பவர், மறப்பவர் இறைவர். நம்ம தான் அப்படியே கண்குத்தியா வச்சிருப்போம். எப்பொழுது அதை சொல்லி காட்டணுமோ சொல்லி காட்டுவோம். அது சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற மக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பண்பு அது. இறைவன் அப்படி அல்ல. இரக்கம் நிறைந்தவர், மன்னிப்பது மட்டுமல்ல, மறக்கக்கூடியவரும். அந்த பாவங்களை எல்லாம் கடலில ஆழத்துல போட்டு புதைச்சிட்டு அங்க வச்சுட்டு மேல ஒரு போர்டு வேற போட்டிருக்காரு, இங்க யாரும் மீன் பிடிக்க கூடாது. எவ்வளவு அழகாக ஆண்டவருடைய இந்த மன்னிக்கும் தன்மை எடுத்து காட்டப்படுகிறது பாருங்கள். There are 3 phases in the story of the prodigal son. We can identify ourselves with 1, going away; 2, coming to reason, process of conversion; 3, the return. ஊதாரி மைந்தன் கதை 3 நிலைகளை கொண்டது. நம்ம இவ்வாறு தொடர்புபடுத்திக் கொள்ளலாம். பிரிந்து செல்லுதல், உறவை விட்டு எல்லாத்தையும், சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து கித்து எடுத்து ஒண்ணு வேணாம், அவன் சங்காத்தமே வேண்டாம் என்று உதறி செல்கிறான் அல்லவா? அதான் முதல் பாவம். எதனால்? மமதையினால், பேராசையினால், சிற்றின்ப வேட்கையினால், இன்னும் பலவர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகளினுடைய கூட்டு மொத்த செயல்பாடு எனக்கு உன் சங்காத்த வேண்டாம். ஒருவேளை அம்மா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா என்பது கேள்விக்குறி. அம்மா இல்லாததுனால அப்பா கண்டிப்புக்குரியவர் தான். ஐயோ, அம்மா இல்லையேன்னு சொல்லி அதிகமான அன்பை கொடுத்திருக்கலாம், செல்லத்தை காட்டியிருக்கலாம். ஆகவே கண்டிக்க சற்று குறைந்திருக்கலாம். கண்டிக்க வேண்டும். ஸ்பேர் த ராட், ஸ்பாயில் த சைல்ட். ஐயோ, அடிக்கக்கூடாது, பிள்ளை அடிக்கக்கூடாதுன்னா பிள்ளை கெட்டு போயிடும். இப்போ நம்முடைய பள்ளிக்கூடத்துலலாம் தவறான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கிறோம். பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது. அடியாத மாடு படியாது, சாமதான பேத தண்டம் வேதத்திலே சொல்லியிருக்குது. ஆகவே எப்பொழுது தவறோ கண்டித்து திருத்த வேண்டும். கண்டித்து திருத்துவன் தான் உண்மையான தந்தை. ஒரு போதகர் அல்லது ஒரு தீர்க்கதரிசி கண்டிக்கவும், வழிநடத்தவும், இடிக்கவும், தகர்க்கவும் அவருக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு. எது சரியில்லையோ அவைகளை கண்டிக்க வேண்டும். காணாமல் இருத்தல் அல்ல, அதுவும் பாவம். சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். காணாமல் விட்டு விடுவது என்ன பண்றது என்பது அல்ல. இல்லை, இதை திருத்த வேண்டும், திருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நிலம் திருத்தப்பட்டால் தான் பலன் தரும், பண்படுத்தப்பட்டால் தான் சிறப்பு பலனை தரும். நிலத்துக்கே அப்படி என்றால் உள்ளத்திற்கு அதிகமான பண்பாடு தேவை. ஆகவே பிரிந்து செல்லுதல் என்பது முதல் குற்றம், முதல் தவறு. அவனை உறவிலிருந்து பிரிக்கிறது. அதன் பிறகு அறிவு தெளிந்து மனம் மாறும் நிலை. தூரத்துக்கு போனவன தான் சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடு மட்டுமல்ல, பன்றி தின்னுகின்ற தவிட்டை கூட அவனால் தின்ன முடியவில்லை. அப்பதான் மனம் தெளிகிறது. லங்கனமே பரம ஔஷதம். ஔஷதம்னா மருந்து, லங்கனம்னா பட்டினி. பட்டினி இருந்தால் சிறந்த மருந்து.
அதுக்கு தான் நாம் தவக்காலத்தில் உபவாசம் இருக்கிறோம். பட்டினி கிடக்கும் பொழுது அறிவு தெளிவுகிறது. அரை வயிற்றோட படிச்சாதான் படிக்க முடியும். ஃபுல் வயிறு தின்னு கட்டி மூக்கு முட்டை தின்னா படிப்பேறாது, தூக்கம் தான் வரும். அரை வயிறு லங்கனம் உள்ளத்துக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. ஆகவே அறிவு தெளிந்து மனம் மாறும் இலை. அப்பா உடனே சொல்றான். அடுத்தது மூன்றாவது திரும்பி வருதல். இன்றே எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். Now do it now. ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், வரவே வராது. ப்ரோக்ராஸ்டினேஷன். பிசாசுங்க, பேய்கள் கூட்டம். நிறைய பேர் நரகத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. குறைஞ்சு போச்சு எண்ணிக்கை. ஏதாவது ஒரு டிரைவ் செஞ்சு நரகத்துக்கு மக்களை கூட்டி வர வேண்டும். என்ன செய்யலாம்? ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நிறையா சினிமா தியேட்டர் கட்டுவோம், கோயில்களை எல்லாம் இடித்து உடைப்போம், கோயிலை கட்டாமல் செய்வோம். அதெல்லாம் நடக்காது. சினிமா கொட்டாய் போவாங்க, திரும்பி மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவாங்க தான். அதெல்லாம் ஒன்றும் தேராது. வேற நல்ல ஐடியா இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள். ஒரே ஒரு கிழட்டு பேய். அது என்ன சொல்லிச்சா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியாவை மக்கள் மனதில் பதிச்சுட்டா நம்ம பக்கம்தான் அவங்க. என்ன சொல்லுங்க? அவன் மனசில் போய் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை கொடுங்க. அவன் நம்ம கடவுள் பக்கமே போக மாட்டான். கோயிலுக்கு போகணுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம். பாசிங் செய்யணுமா, பிறகு பார்த்துக்கலாம். சுலுவ பாதைக்கணுமா, அடுத்த வாரம் போய்க்கலாம். ஒரு வாரமும் வரமாட்டான். அதான் உண்மை. ஆகவே திரும்பி வருதல். அவன் எப்படி நேர்ந்து கொண்டானோ அதே போன்று திரும்பி வருகிறான். திரும்பி வந்தது மட்டுமல்ல, அவன் என்ன நேர்ந்து கொண்டானோ அதை செய்கிறான். போய் என் தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பை கேட்பேன். அப்பா, உனக்கு எதிராகவும் வானகத்துக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன். இனி மகன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன். என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன். சொன்னதை செய்கிறான். திருப்பி வந்து பார்த்தா அப்பா ஓடி வராரு. இப்படி அழுக்காக வருகிறானே என்று கூசினானா, திட்டினானா, முகத்தை திருப்பி கொண்டானா? இல்லை. வீதிக்கு வழிந்தது அன்பு கட்டி அணைத்து உச்சி மோந்து. அவன் சொல்றான். சரி, அவன் உடனே சரி அப்பா கோபம் இல்லை போல இருக்கு, அப்பா நம்ம மேல கோபப்படாம இருக்கிறாரு, என்னத்துக்கு ரோட்ல முட்டி போட்டு இப்படி எல்லாம் ஒரு சீன் காட்டணும், வேண்டாம், அப்படியே நைஸா வீட்டுக்குள்ளார போயிடலாம். இல்லை, உண்மையான மனமாற்றம். மண்டியிட்டு மன்னிப்பு அறிக்கையை அவன் விடுகிறான். இந்த கதையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது எதற்காக? இறை தந்தையினுடைய பரிவு இரக்கத்தை காட்ட. அது இப்பொழுது நமக்கு எதை கொடுக்கிறது? The father does what the priest does in the sacrament of reconciliation. 1, he welcomes his son back. 2, he forgives. He has shoes put on his bare feet, a sign that his son is no longer someone's slave. ஒப்புரவருட்சாதனத்தில் ஒரு குரு செய்வதை தந்தை செய்கிறார். தன் மகனை மீளவும் வரவேற்கிறார். 2, மன்னிக்கிறார். அவனது வெறுங்காலில் காலணிகள் அணிவிக்கப்படுகின்றன. அவரது மகன் மேற்கொண்டு அடிமை அல்ல என்பதன் அடையாளம். 3, he reconciles him to the family. He puts a ring on his finger, a symbol of his total reunion with his family. 4, the father celebrates his son's safe return home with a banquet. We are invited for the Eucharistic celebration. குடும்பத்துடன் அவனை சமரசப்படுத்துகிறார். அவனது விரலில் மோதிரம் போடுகிறார். குடும்பத்துடன் சேர்வதன் அறிகுறி. 4, தன் மகன் நலமாக திரும்பியதை விருந்துடன் கொண்டாடுகிறார் தந்தை. நாம் திருவிருந்து பந்திக்கு அழைக்கப்படுகிறோம். To err is human, to forgive is divine. To accept the error is superhuman. தவறுவது மனித இயல்பு, மன்னித்தல் தெய்வீகம். தவற்றை ஏற்றுக்கொள்வது என்பது மிகச்சிறந்த மனித மாண்பு. Your eyes are only too open to what is around you and what belongs to you. But look within, see yourself. There you will find things that are much more shameful. Isaac of Stella. உன்னை சுற்றியுள்ளதையும் உனக்குரியதையும் காண உன் கண்கள் அகல திறந்திருக்கட்டும். ஆனால் உன்னையே உனக்குள் பார்த்தால் மிக்க கேவலமானவற்றை காண்பாய். Looking into oneself. வருந்தி வருபவருக்கு வானக தந்தையின் இதய வாசல் எப்போதும் திறந்தே கிடக்கிறது. Father, I have sinned against heaven and against you. Have mercy on me. தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், என் மேல் இரக்கமாயிரும். ஏற்று வரமருளும் இறைவா,
காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. குணந்திடும் நன்னாளை பாடி அறிவிக்கும் குயிலுடன் சேர்ந்து நான் உம்மை பாடுவேன். நதியதன் அலை பாடும் சங்கீதம் என்றும் குளிர்காற்றில் இணைந்தும்மை துதிப்பேன். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. நன்றி எழுந்து நிற்போம், ஆசிரியர் பெறுவோம். ஜெபிப்போமாக. வானக தந்தையே, தீயவன் சாக வேண்டும் என்று அல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர். உமது வார்த்தையாலும் உணவாலும் வளம் பெற்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடம் நெருங்கி வரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.